கடைசி வரைக்கும் நாரதர் கதாபாத்திரத்தில் சினிமா பாட்டு பாடாத ஒரு கலைஞர் ஐயா எழுவணி தங்கவேலு ஐயா அவருடைய ஆசிரியர். அவரையே பார்த்து அதுக்கு வந்தேன். நாடகம் நடக்கும், இரவு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா மறுநாள் இரவு நான் நாரதர் வேஷம் போடுவேன். இந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டி வச்சு ஊருக்குள்ள. ஆமாம், ஊருக்குள்ள அந்த கதையெல்லாம் நடக்கும். இந்த கட்டை அடிக்கிறதுக்கு இந்த மூங்கி பட்டியலை வெட்டி அதில் அந்த வயரிங் பண்ணும்போது அதில் இருக்கும்போது ஒரு கிளிப்பு அதை வச்சு அதை மாட்டிட்டு அதெல்லாம் செஞ்ச வழக்கம் இருக்கு. கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர், கனவு மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர், வாழும் மனிதர்களின் சிந்தையூர். இந்த பாட்டு பாடுறேன். வேட்டி அவுத்து விட்டு தான் பாடுறேன். வேட்டிக்குள்ள காலு கட 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 நடுங்குது. மேடையில் எத்தனையோ மாநிலம் இருக்கு, எத்தனையோ மொழியை பேசணுங்கிறேன். இப்ப ஹிந்தி தான் பெருசுங்கிறேன். ஆனா அன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசர நல்ல நல்ல இவை நல்ல நல்ல மாநில அடியார் அரசாள்வது ஆணி நமதேன்னு பாடி முடிக்கிறாங்க. தேவார பாட்டு ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடலை பாடி நேரு பிரதமராரு. நேரு பிரதம கையில செங்கோல் கொடுக்கப்படுது. அதாவது சுதந்திரத்தை அன்னைக்கு. இது எந்த பாட புத்தகத்திலையும் வரல. ஒரு தாயாரு தந்தையாரு கூறம் ஆண்டவனும் நானும் இங்கே, அண்ணன் தம்பி கேளு உள்ள அவனுக்கு என்ன போலே அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு பாடிவிட்டேன். எல்லாம் அழுது, எங்க அம்மா எல்லாம் அழுது. நாங்கெல்லாம் இருக்காண்டா அப்படியா உயிரோட இருக்கும்போது அப்பா எனக்கு வரல. அப்பா அந்த நேரத்துக்கு வரல. அம்மா அழுதுட்டா, அக்காவு எல்லாம் அழுதாக. அவெல்லாம் செய்த தியாகம் தான் நான் இருக்கேன். ஆனா என் கூட இல்லைங்கிறதே போறேன். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பிரபல நாடக கலைஞர், கலைவேந்தர், மதிப்புக்குரிய அண்ணன் கவிராஜ் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம் அண்ணா. ஆமாம், திடீர்னு நீங்கள் சென்னைக்கு வேற ஒரு வேலையாக வந்திருந்தீங்க. ஆமாம், உங்களை அழைத்து நம்முடைய சோழன் சொல்வீச்சு நேயர்கள் பல பேர் உங்களை பற்றி பர்சனலாக சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அண்ணன்ட்ட நேர்காணல் எடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசணுன்ட்டு தான் நான் அழைச்சிருந்தேன். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. வருஷம் பூரா இங்கே இருக்கணும், உங்களோடவே இருக்கணும், பேசணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு. சரிதாண்ணே. அண்ணன், நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்ண்ணே? நமக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா வீரமங்கலம்னு ஒரு சின்ன கிராமம், விவசாய குடும்பம். என்னுடைய இயற்பெயர் கருப்பையா. என்னோட பிறந்தது மொத்தம் 8 பேர். சரி. அக்காவுக்கு தான் 6 பேர், நான் ஒரு ஆள் ஆம்பளை பிள்ளை. ஆமாம், அதில் ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. சரி. இப்போ இருக்கல 4 அக்கா இருக்கா, நான் ஒரு ஆள் இருக்கேன். சரி சரி சரி. பள்ளிக்கூடம் அங்கே பக்கத்தில் மொழும்பூர்னு ஒரு கிராமம். சரி. நம்ம ஊர் அது சிவகங்கை மாவட்டம், பக்கம். சரி. அப்படி போகிறது வர்றது. பள்ளிக்கூடங்களில் ஏதாவது விழான்னா அதற்கு பாட்டு பாடுறது, இந்த ஓட்ட போட்டி, இந்த போட்டியெல்லாம் நடத்துவாங்கல்ல, அதுகளில் கலந்துக்கிறது. அதிகமாக இந்த பாட்டு பாடுறதுல விருப்பப்படும். அது சுதியோட பாடுறனோ பாடலையோ, ஆனால் அதில் கலந்துக்குவேன். சரி. கூட இருக்க நண்பர்கள், மாணவர்கள் நல்லா பாடுறேன்னு. பள்ளிக்கூடத்தில் பாடின பாட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, இது தொழிலுக்கு 33 ஆண்டு ஆயிடுச்சு. சரி. ஆமாம். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம ஊர்களில் திருவிழான்னா ஒளிபெருக்கி கட்டிடுவாங்க. பொங்கல் விழான்னா 4 நாளைக்கு இருக்கும். சரி. இந்த மார்கழி மாதம் முழுவதும் இருக்கும் பாருங்க. ஆமா, அது நேரம் கிடைக்கிறவெல்லாம் போய் கத்திட்டு கிடப்பேன். சரி சரி. இங்கே யாரா அது பாடுறது அப்படி வந்துருவாங்க. ஆளையோ 10 ரூபா அப்பவே அன்பளிப்பு மாதிரி எனக்கு கொடுப்பாங்க. ஓ, நல்லா பாடுறா அப்படின்னு. அந்த மாதிரி அது நிறைய உற்சாகம் பண்ண. சரி. அப்படி இருந்த காலங்களிலே இந்த அறிவொளி இயக்கம்னு ஒன்று வந்துச்சு பாருங்க. ஆமா, அதுல ஒளி வாங்கி பிடிக்கிற அமைப்பு எனக்கு கிடைச்சது. ஓ, அறிவொளி இயக்கத்துல நாடகம் நடத்துவாங்க. ஆமா, சொல்லிக் கொடுக்கறது, பாடல் மூலமா கையெழுத்து போடுறது, படிக்க சொல்லிக் கொடுக்குறது முதியோர்களுக்கு. அதுல நம்ம கிராமம் முழுவதும் 9 கிராமம் வீரமங்கலம் பஞ்சாயத்துல. சரி. அது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்காக என்னை கூட்டிட்டு போவாங்க. அது நான் கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிச்சேன். ஓ, பஞ்சாயத்துக்குள்ள தெரிய ஆரம்பிச்சேன். சரி. யாரும் முன்னார் மேனாம்ல, அப்பா பேர் லட்சுமணன், பூஜாரி லட்சுமணன் மையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அப்புறம் ஆவிடார் கோயில் ஒன்றியத்துல
நம்ம புதுக்கோட்டை மாவட்ட சீலாராணி சுங்கத்தின் அந்த அம்மா ஆட்சியர் இருந்தாங்க. சரி. அவங்க தலைமையில பெரிய விழாவா நடக்குது அறிவொளி இயக்கத்துல. சரி. எங்க பஞ்சாயத்துல இருந்து 2 பேர் போறோம். அன்பு சகோதரி மாலதின்னு ஐயர்ட்டு பொண்ணு, நம்ம ஊர்ல நான் ஒரு ஆள். சரி. 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. அவங்க வந்து கர்நாடிக் இதில் பாடுறாங்க. நான் கிராமிய மெட்டில் ஒரு பாட்டை பாடினேன். சரி. தந்த நன தானே நனே தன்னே நானே நானே நன்னே தன்னே நானே தானே தன்னே நானே அந்த மெட்டில் நாங்களா இருந்து எழுதி இந்த அறிவொளி இயக்கத்தை பத்தி போய் பாடிட்டு அவ்வளோ நீளம். சரி. பயங்கரமான கைதட்டு வரவேற்பு. அது ஒரு பேராச்சு. ஓஹோ. அப்புறம் இந்த கிராமங்கள்ல நாடகம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு வரும். நாடகம் பார்ப்போம். பார்த்தா அதில் இந்த நாரதரை மட்டுமே பார்ப்பேன். என்ன காரணம் என்னன்னே தெரியலன்னா, எனக்கு அந்த நாரதரை ரொம்ப பிடிக்கும். அதாவது கதாநாயகனா இருக்கிற வேடனா நடிக்கிறவரை விட்டுட்டு பப்புன் டான்ஸை கூட பார்க்க மாட்டேன். பப்புன் டான்ஸையும் விட்டுட்டு நாரதர் கதாபாத்திரத்தை தான் என்னன்னு தெரியல. இந்த முன்வினை பயனோ என்னமோ தெரியல. சரி. அந்த நாரதர் மட்டுமே விரும்பி பார்ப்பேன். சரி. அதுலயும் அண்ணன் டேபி ஆனந்தன் என்ன இருக்காங்க. நாளை நாடகம் அவர் தான் கொடுத்துருக்காரு. சரி. நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி அவங்க ஊர் பக்கத்துல கம்பூர் நாடகம். அங்க நாளைக்கு போகணும். இப்போ அவரை பத்தி பேசுற வாய்ப்பு வந்திருக்கு பாருங்க. அவரையே பார்ப்பேன். சரி. தமிழ் கடல்னு பேர் வாங்கினவர். ஓஹோ. அருமையா இருக்கும் உச்சரிப்பு. அகரா பாய்ஸ் கம்பெனில இருந்தவங்க. ஓஹோ. சருகு வளையப்பட்டியில பேச்செல்லாம் மணி மாதிரி இருக்கும். சரி. செவியில் அரைஞ்ச மாதிரி இருக்கும். வார்த்தை அவ்வளவு சுத்தமா இருக்கும். சரி. யாரையும் ஆபாசமா பேச மாட்டார். சரி. கடைசி வரைக்கும் நாரதர் கதாபாத்திரத்துல சினிமா பாட்டு பாடாத ஒரு கலைஞர். ஐயா எழுவணி தங்கவேலியா அவருடைய ஆசிரியர். சரிங்க. அவரையே பார்த்து அதுக்கு வந்தேன். நாடகம் நடக்கும். இரவு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா மறுநாள் இரவு நான் நாரதர் வேஷம் போடுவேன். இந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டி வச்சு ஊருக்குள்ள. ஆமா, ஊருக்குள்ள அந்த கதையெல்லாம் நடக்கும். இந்த கட்டை அடிக்கிறதுக்கு இந்த மூங்கி பட்டியலை வெட்டி அதில் அந்த வயரிங் பண்ணும்போது அதில் இருக்கும்போது ஒரு கிளிப்பு அதை வச்சு அதை மாட்டிட்டு அதெல்லாம் செஞ்ச வழக்கம் இருக்கு. ஓஹோ. அப்படி இருக்கு. அப்படி இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதை விட தொடர்ச்சியாக ஒரு 20 நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றேன். சரி. யாருக்கு? ஐயா திருநாவுக்கரசு ஐயாவுக்கு சேவல் சின்ன அறந்தாங்கி தொகுதியில் சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க. அதுக்கு பிரச்சாரம் பண்றேன். இப்படி ஒளிவாங்கியோடைய அனுபவம். சரி. அப்புறம் முதல்ல ஏதாவது மேடையில் நாடக மேடையில் பாடணும்ல. ஆமா. அப்பதானே இந்த பெட்டி மிருதங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப ஆவடையார்கள் வந்து ஒரு ஒத்திசைவு உருவானும். மிருதங்கம் அந்த இவங்க அந்த அடிக்கிறவங்க தபேலா இதெல்லாம் வந்து ஒரு இது ஏற்படணும், புரிதல், மேடை அனுபவம் வரணுமே. அது சரி. வேட்டி சட்டையோட போயிருக்கேன். அங்கே நம்ம கலைஞர்கள் எல்லாம் நடிக்கிறாங்க. எஸ்டி கணேசன் ஒரு நாரதர் நம்ம ஊர்ல. சரி. அவர் மூத்தவர். சரி. அவர்கிட்ட அனுமதி கேட்டு நாரதர் முருகனை சந்திச்சுட்டு வந்தோன்னு போய் பாடுறேன். குறிச்சிக்குளத்து முத்துமாரியம்மன் கோயில் மேடையில். சரி. சரி. 2 பாட்டு தான் பாடினேன். கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர், கனவு மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர், வாழும் மனிதர்களின் சிந்தையூர். இந்த பாட்டு பாடுறேன். வேட்டி அவுத்து விட்டு தான் பாடுறேன். வேட்டிக்குள்ள காலு கட 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 நடுங்குது. மேடையில் பாடிட்டேன். சரி. அன்பளிப்பாம் பூரா நான் கொடுக்குறாங்க. அப்பா. அந்த அடுத்த பாட்டு 2 பாட்டு வாய்ப்பு. சரி. 2வது பாட்டு பாடுறேன். 2வது பாட்டு என்ன? குயிலுக்கு போம் கோபுரமானது என்ன, மஞ்ச வெயிலு பட்டு மண்குருத மாளிகையானது என்ன, என்னுயிர் தோழன் படம். ஆமா ஆமா. அதுல இருந்து அந்த பாட்டை பாடுறேன். சரி. 2 மறக்க முடியாத. அது ஒரு 25 ரூபா 75 ரூபா அன்பளிப்பு வாங்கிட்டு கீழே இறங்குறேன். முதல் மேடை. அது குறிச்சிக்குளத்து அம்பாள் பராசக்தி முத்துமாரியனுடைய திருவருளால். சரிங்க. சரிங்க. அதுதான் முதல். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் முத்தப்பான்னு ஒரு நாரதர். சரி. நாரதர்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார்பா இன்னைக்கு வரைக்கும். ஓஹோ. அவர் இறந்துட்டாரு. அதனால அவர் புகழ் இன்னமும் நிலைச்சிருக்கு. ஓஹோ. ஆமா. அவ்வளவு பெரிய நினைவு திறன், பேசுறது சரி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் திணற அடிக்கக்கூடிய பேச்சாற்றல். ஆமா. அதுல நகைச்சுவை கலந்து ரசிகர்களை ஈர்க்கிறதுல ஒரு மாதிரி முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் இருக்கு. சரி. அவருடைய ஆசிரியர்கிட்ட தான் நான் படிச்சது. அப்படிப்பட்ட முத்தப்பான நாடகத்தை நான் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. பார்க்கும்போது ஒரு நாள் மேடைக்குள்ள போய் பேசுறேன். அண்ணே நான் இன்னாரு இன்னும் ஊரு உங்க நாடகம் பார்க்குறேன், நான் நாடகம் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு, சொல்லிக் கொடுக்க முடியுமா? நான் அப்போ இந்த அலைபேசியெல்லாம் ரொம்ப இல்லை. ஆமா. முகவரியை கொடுத்துட்டு எனக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. சரி. நல்ல மனசுக்காரரு. அதே மாதிரி நான் எழுதுனேன். கடிதம் எழுதுனோடனே எனக்கு பதில் கடிதம் போட்டார். இன்னைக்கு இடத்துக்கு வாங்கன்னு. அதே மாதிரி புதுக்கோட்டை போனேன். புதுக்கோட்டை போஸ் நகர்ல எங்க ஐயா GN ராஜப்பா, அவர் தான் ஆசிரியர். சரி. ஆமா. உங்க ஆசிரியர்? அவர் ஆசிரியர், எனக்கு ஆசிரியர். குருநாதர் உங்களுக்கு? ஆமா, குருநாதர். நாடகத்துக்கு ஆசிரியர் அவர். ஓ. ஆமா. மற்றவரெல்லாம் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டேன். டேபி ஆனந்தன் எனக்கு மானசீக குரு. சரி. ஏன்னா அவர் மாதிரி தான் இருக்கணும்னு தோணுச்சு. சரி. ஆனா வாத்தியார் ஒருத்தர் வேணும்ல, சுவர் எல்லாம் எழுத முடியாதுல்ல.
கூட்டிகிட்டு போனாங்க. ஐயா ரொம்ப வயசு கடந்திருந்தாங்க. எங்கடா எனக்கு முடியலை, இப்போ நான் எங்கிட்ட எழுதுறதுலாம் சொன்னார். நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடுங்க, நான் எழுதி கொடுக்குறேன் அண்ணனுக்கு அப்படின்னா. அப்புறம் பெட்டியை வச்சு பார்த்தாங்க. இந்த வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே பாடுறது முதல் பாட்டு இதெல்லாம் ஐயா பிள்ளையார் சொல்லி தான் போட்டார். பாக்கி எல்லாம் எனக்கு எழுதுனேன். அவர் வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் வச்சாரு? பாட சொன்னார். முதல்ல என்ன பாட்டு பாடு? ஏதாவது தெரிஞ்ச பாட்டை பாடுன. அந்த கனலில் கருவாயத்தான் பாடுறேன். அவர் சொன்னாரு, தாளமெல்லாம் இருக்குடா, சுதி கொஞ்சம் குறையுது, பார்த்துக்கோம்டா, போ சரியா திருவிடான்னு சொல்லி கொடுத்தாரு. சரி சரி. அப்புறம் முத்தப்பான்னு சொல்லி அந்த நோட்டு வாங்கி கொடுத்து நல்ல நாளில் தேங்காய் பழம் வச்சு அவருக்கு கும்பிட்டு விழுந்து அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுக்குறாரு. முத்தப்பாண்ணே எழுதுறாரு. சரி. என்னை வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் சென்று வர சொன்னாங்க. சரி. அப்புறம் 4 நாள் சென்று போயிட்டு அதுக்கான அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதோட நான் வர்றேன். அங்கே வீடு வறுமையில் கிடக்கு. அம்மா ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் நான் எங்க அம்மா ஒரே புள்ள, நான் தட்ட முடியல. சரி என்னமோ பண்றேன் போட்டு. எங்க அப்பா ஒரு பக்கம் வருத்தப்படுவார். அப்பா தனியா இருக்கா எங்களோட இல்லாம. சரி. இருந்தாலும் நான் போறேன். போயிட்டு எனக்கு இந்த நண்பர்களுடைய ஒத்துழைப்போட போயிட்டு இருக்கேன். போய் எழுதியாச்சு பாடம். இந்த இருக்கு, இதை படிக்கணும். நீ பூரா படிச்சுக்கிட்டு மனப்பாடமா பண்ணிரு. ஆனா மனப்பாடமா சொல்லக்கூடாது. வந்துரு, எவ்வளவு நாள்ல முடியுமோ அவ்வளவு நாள்ல வந்துரு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவான். எனக்கு இருந்த ஆர்வத்துல ஒரு வாரத்துல படிச்சுட்டேன். ஆமா, படிச்சுட்டேன். அதோட இல்ல, மேற்கொண்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். நண்பர் ஒருத்தர் கலைமதின்னு, அவர் ஒரு நாரதரா இருக்கார். சரி. எனக்கு பேர் கவிராஜ்னு வச்சது அவர். கருப்பையாவ கவிராஜ்னு வச்சது மாப்பிள்ள கலைமதி. சரி. நிறைய பேருடைய பங்களிப்பு இருக்கு என்னுடைய வாழ்க்கையில, யாரையும் மறக்க முடியாது. ஒருத்தரா இல்ல, நான் எல்லாருமே மதிக்கிறேன். எல்லாரும் என்னுடைய குருநாதர்கள். சரிங்க. அப்ப பேர் வச்சாச்சு, நாடகத்துக்காக பேர் வச்சா. அவர் கூடவே இருப்பார் என் கூட. சரி. அவர் கொஞ்சம் படிச்சவர், BA வரைக்கும் படிச்சவர். சரி. நிறைய எழுதுறது, பாட்டு எழுதுறது, படிக்கிறது, இதெல்லாம் சேர்த்து. நம்ம என்ன படிப்பு? நம்ம படிப்பு 9ஆம் வகுப்பு இடையில் நின்று விட்டார். சரி. அதுதான் சான்றிதழா இருக்கு. சரி. அப்படியே படிச்சு வாத்தியார் கொடுத்த விட கூடுதலா படிச்சு வச்சிருக்கேன். சரி. அப்புறம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நேரா வாத்தியார் வீட்டுக்கு போயாச்சு. முத்தப்பண்ண வந்தாங்க. சரி. படிங்க, முதல்ல இருந்து படிங்க, அதுல இருந்து படிக்க. நாரதர் பாடத்துக்கு பூரா படிக்கிறேன். ஆமா. பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியில நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, இப்படி சொல்லி இதெல்லாம் நான் எழுதி கொடுக்கலடா அப்படிங்கிறார் தாத்தா. தாத்தான்னு தான் கூப்பிடுறது. இல்ல தாத்தா, நான் கொஞ்சம் கூடுதலா எழுதிக்கிட்டேன், இப்படி பேசணும்னு விரும்புறாங்க தாத்தா. பேசிடுவியா நீ? நான் பேசுறேன் தாத்தா. சரின்னு எல்லாம் சேர்த்து அவரோட ஆசையோட நாடகத்தை 1991 மாசி மாதம் ஞாபகம் இருக்கு. மாசி மாதம் நம்ம ஊரில் பெரிய கம்மாய் கரையில் கன்னிமார் கோயில்னு ஒரு கோவில். சரி. அது அடிவாரத்தில் மேடை போட்டு நாடகம் அரங்கேற்றம் பண்ண அப்போ உள்ள செலவுக்கு 2000 ரூபா வருது. ஓ, நாடகம் அரங்கேற்றது? ஆமாம். ஏன்னா எல்லா செலவும் நான் தான் பண்ணணும். சரி. நடிகர்கள், சாப்பாடு, வேன் வாடகை, நாடக கொட்டகை, அத்தனை செலவு 2000 ரூபா வருது. ஓஹோ. ஏன் நம்மக்கிட்ட அவ்வளவு இல்லை. சரி. ஆனாலும் என்னோட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம கிராமங்களில் போய் காசு வசூல் பண்ணுறோம். ஓஹோ. ஒவ்வொருத்தர் 150 கொடுக்குறாங்க, சில பேர் நெல் கொடுக்குறாங்க. இப்படி வசூல் பண்ணி 2500 ரூபாய்ட்டு வந்துருச்சு வசூல். சரி. ஆனாலும் நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம ஒரு வயல் ஒன்று ஒத்தி வைக்கிறோம். இந்த நாடகத்தை அரங்கேற்றுறது வச்சுட்டு பணம் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறோம். ஓஹோ. ஒருவேளை இல்லாமல் போச்சுன்னா கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? எங்கள் கிராமத்தில் அத்தனை பேர் நீ ஃபுல்லாக மாதிரி நினைக்கிறான். இப்பவும் நினைப்பாங்க. அந்த சாதி பாகுபாடு வேற்றுமை எதுவும் இருக்காது. எதுவும் இல்லை. எல்லா இடம் தமிழ்நாடு முழுசும் இல்லைண்ணே, உலகம் முழுசும் இன்னைக்கு அவன் வீட்டு பிள்ளைய அவங்க கொண்டாங்க. இப்போ ஒரு நிகழ்வு நடந்து வச்சுனே, அதை சொல்லணும்னா இப்போ இங்கே வரும்போது. சரி. அப்படி கொண்டாடினாங்க, நிறைய கொடுத்தாங்க. நாடகத்துக்கு வந்து அந்த காசு வாங்கி வச்சிருக்கிறேன், வீட்டில் இதை வச்சிருக்கிறேன். அன்பளிப்பு 2000 ரூபா வந்துருச்சு. ஓ, நாடகம் நடக்கும்போது வச்சு கொடுத்தவங்க. அப்போ எந்த கடனும் இல்லாமல் அந்த ஒத்தி வச்ச கூட சொல்லிட்டு தான் பண்ணுறோம். ஒருவேளை பணம் வந்துட்டா நாங்கள் திருப்பி தந்துடுறோம். ஓகே. கொடுத்துட்டா அதே மாதிரி ஒன்றும் சொல்லலை, கொடுத்தா. அந்த மாதிரி கொண்டாடிய அந்த அரங்கேற்ற விழா மறக்க முடியாது. அந்த முதல் மேடையில் உங்க கூட எல்லாம் யார் பதட்டம். என் கூட ராஜபாட்டு செல்வராஜ் அண்ணன்னு இருக்காரு, NB செல்வராஜ். சரி. நீங்க புது பையன் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும்னு. ஆமா, நான் விரும்பி போடுறேன் இவங்க எல்லாம். சரி. அப்புறம் வள்ளியா போதுமணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஓஹோ. இன்னைக்கு இல்ல, ஐயாவோட பாய்ஸ்கம் இல்லை. அவங்களுக்கு நீங்க முதல் புது பையன் அட்ஜஸ்ட் பண்ணி தம்பியை வளர்க்கணும். அது நான் சொல்ல வேண்டியது இல்லை, ஐயா சொல்லிடுவா. தாத்தா வாத்தியார் இருக்காருல்ல, கண்டிச்சு சொல்லி விட்டுருவாரு. எல்லாரும் கூட இருக்கு. நான் சுதியை விட்டு பாடியிருப்பேன். அது சரி. தாளம் போயிருக்கோம், பேச தெரியாம கூட ஒரு பேசியிருப்பேன். அது சரி. அத்தனையும் அனுசரிச்சு என்னை கொண்டு வந்து வளர்த்து விட்டவங்க எல்லாரும். இன்னைக்கு இருக்கிற வெள்ளச்சாமி பப்புன் எனக்கு அரங்கேற்ற அவரு. ஓஹோ. ஆமா. எல்லாரும் அதில் பெட்டி வந்து சின்னப்பா, மிருதங்க முத்துரத்னம், ஆல்ரவுண்டு ஜெயராமன் சொல்லிட்டு அண்ணே, இந்த ராஜா பப்பனோட அப்பா. சரி. இப்படி இவ்வளோ கலைஞர்களும் சேர்ந்து. இப்போ நீங்க சொல்ற கலைஞர்கள் எல்லாம் நாடகத்தில் நல்ல அனுபவம் பெற்ற கலைஞர்கள். முதல் மேடை நீங்க நடிச்சு முடிச்ச உடனே அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? நல்லா வந்துருங்க, கவலைப்படாதீங்க, எதிர்காலம் இருக்குன்னு வாழ்த்தினாங்க.
அடடடா. அதெல்லாம் மறக்கவே முடியாது. எல்லாருமே வாழ்த்துனாங்க. சரி எங்கள் கிராமத்து பஞ்சாயத்து தலைவர் மாமா காந்தி அவர்கள்லாம் வாழ்த்துனாங்க. சரி எங்கள் மாமா எங்கள் அப்பாலாம் வந்திருந்தாங்க. சரி. எல்லாம் இருந்தாங்க. அப்படி தொடங்கினதான் 91. இப்போ இந்த நாடகத்தை வந்து வீட்டுல அம்மா எல்லாம் பார்த்தாங்களா? ஆமாம். அம்மா என்ன சொன்னாங்க? அதில் பாடுன இந்த ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிறையாய் வந்தவனே, வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடிய கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்ணுறங்கு, ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணை, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம், ஆண்டவனும் நானும் இங்கே, அண்ணன் தம்பி கேளு உள்ள, அவனுக்கு என்ன போலே அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு பாடிவிட்டேன். ஐயோ, எல்லாம் அழுது, எங்க அம்மா எல்லாம் அழுது, நாங்கெல்லாம் இருக்கேன்டா அப்படியே. நாங்கெல்லாம் உயிரோட இருக்கும்போது ஏப்பா அப்பா எனக்கு வரல, அப்பா அந்த நேரத்துக்கு வரலைங்க. அம்மா அழுதுட்டாங்க, அம்மா அழுதா, அக்காவு எல்லாம் அழுதாங்க. அவங்க எல்லாம் செய்த தியாகம் தான் நான் இருக்கேன். ஆனா என் கூட இல்லைங்கிறதே பொறுத்தான். புரியுது. மற்றபடி எல்லாரையும் நேசிக்கிறான். அப்படி அரங்கேற்றம் பண்ணா அதுக்கப்புறம் அப்பா ஊருக்கு வர ஆரம்பிச்சாரு. பேர் எல்லாருக்கிட்டே உள்ள இயல்பு தானே. என்ன பண்ண போறானு எது ஒண்ணு தேவை அவனுக்கு. ஒரு கோயில் பூசாரி குடும்பம் நம்ம குடும்பம். புரியுது. அப்படிலாம் அதை நினைச்சாங்க. இப்ப அது பேரு இப்போ ஒரு ஊருக்கு நிறைய வீழ்ச்சி எனக்கு நடந்தது. கீழே விழுந்து எழுந்து வந்துட்டு இப்ப வரும்போது நானும் மச்சான் வந்துகிட்டு இருக்கேன். இருசக்கர வாகனம் வேகமா அந்த பக்கம் வந்து இப்படி விட்டாரு. படக்குன்னு ஒரு போக்குவரத்துறை காவலர் நிறுத்திட்டாரு. சரி, அவசரமா போறோம்னு இவர் சொன்னாரு. ஆனா நிறுத்துங்கட்டாரு, நிறுத்தியாச்சு. இவர் இறங்கி அங்க போனாரு. அவர் என்னைய பார்த்தாரு, நான் வண்டிக்கிட்ட நிக்கிறேன். சரி, இவர் போய் சொல்றாரு, மச்சான் ஐயா ஒரு கோயிலுக்கு விசேஷத்துக்கு போறான், அவர் ஒரு நாடக நடிகர்னு ஒரு சொல்லிப்பாரு இருக்கு, அங்க ஏற்கனவே 2 பைக் நிறுத்தி வச்சிருக்கிறாரு இருசக்கர வாகனத்தை. நாடக நடிகரா அங்கேருந்து நான் நிக்கிறதுக்கு வந்துட்டாரு. அவர் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன். ஐயா அவர் தான் கவிர் ஐயா, நான் உங்களுடைய பாலவர் இருக்கிறாரு, பேர் கார்த்திக், நெகிழ்ந்து போனாரு. நம்ம அசோக் நகர் என்னன்னு இப்ப நடந்தது. சரி, என்னோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு போட்டோ எடுக்க சொல்லி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, ஐயா நான் உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஐயா, நான் நினைச்சே பார்க்கல உங்களை பாப்பேன்னு. வீட்டுல நாங்க விரதம் இருந்தோம், சஷ்டி விரதம். 2 மாத்திலே எங்க வீட்டுக்காரம்மா கரு விட்டுட்டாங்க. குழந்தை பிறந்துச்சு, முருகன் பேர் வச்சிருக்கேன் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியான. இதெல்லாம் என்னால நினைச்சே பார்க்க முடியாது. நீங்க நாடகத்துல சொல்லி இருந்தீங்களான்னு? அதை சொல்லியிருக்கேன். என்ன சஷ்டி விரதம் இருந்தா சட்டியில இருந்தா அகப்பையில வரும். அது போல சஷ்டி கருவில் இருக்க குழந்தைய கொடுக்கும். சஷ்டியை தூய்மையா இருந்தால் அந்த விரதம் மிகவும் வலிமையானது பேசியிருக்கிறேன். அதை கேட்டிருக்காரு. கேட்டுட்டு இதை கடைபிடிச்சு இப்ப நல்லா இருக்கேன்னு அவர் சொன்னேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த முருகன் எவ்வளவு திருவிளையாடல் பண்றாரு பாருங்க. நான் நினைச்சே பார்க்கல. அவ்வளவு கோவத்துல எங்களை நிப்பாட்டினார் வண்டி. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. என்னோட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேப்பர் எடுத்துட்டு வராரு. இந்த லைசன்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு. பரவாயில்ல போங்கட்டாரு. இவர் அவங்கள எனக்கு அப்படியே, அதாவது உங்கள்கிட்ட பேசி இருந்ததுனால அந்த 2 பேரையும் போங்க சொல்லிட்டாரு. அவர் நினைச்சிட்டு போயிருப்பாரு, என்ன இருந்தாலும் வர திருப்பி போய் சொல்லி. புரியுது. எல்லாம் இறைவன். அவர் பேர் கார்த்திக். புரியுது. மறக்க முடியாத ஒரு பேரு. எனக்கு எங்க போனாலும் சரி இந்த கார்த்திக், சுப்பிரமணியன், சிவகுமார், முருகன், இந்த மாதிரி பேர்கள் நிறைய எனக்கு பரிச்சயம் ஆகிட்டே வரும். தவிர்க்க முடியாது. கண்டிப்பா வேல் வரும், மயில் வரும், யாம் இருக்க பயமேன் வரும். சிங்கப்பூர்ல போய் தடுமாறுறேன் ஒரு நாள், முதல் போன வருஷம். சரியா முருகன் ஒருத்தர் தான் வந்து உதவி பண்ணார். இன்னைக்கு என்னோட நண்பரா இருக்கார். எப்ப போனாலும் என்ன பாப்பாரு சிங்கப்பூர். இதெல்லாம் நான் அனுபவ ரீதியா நான் கண்டது. புரியுது. இப்போ நாடக நடிகராக வந்துட்டீங்கன்னா, இப்போ உங்களை கலைவேந்தர் அப்படின்னு சொல்லி உலகம் முழுதும் எல்லாரும் உங்களை அன்போடு உங்களோட அடைமொழி கொடுத்து அழைக்கிறாங்க. இந்த கலைவேந்தர் பட்டம் உங்களுக்கு எங்கே கொடுக்கப்பட்டது? எந்த மேடையில் என்ன கிடைச்சது? 2019 நம்ம ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, பாராட்டு விழா. ஓகே. அதுக்கு முன்னுதாரணமாக தம்பி செந்தில்னு ஒரு மலையூர் செந்தில்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை பக்கம். சரி, அந்த தம்பி மேடையில் வச்சு ஒரு விருது கொடுக்குறாரு. அவர் கணவன் மனைவியா இருந்து எனக்கு ஒரு வாழ்த்து மடல் அதை கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் இதை பெருசா பண்ணுனான்னு யோசிக்கிறாங்க. அப்படி ரசிகர்களா சேர்ந்து ஒரு புலனத்தை ஆரம்பிக்கிறோம். கலைவேந்தர் கவிராஜ் அன்பின் சிகரம் புலன குழுமம்னு. ஓகே. அதை தொடங்குறவர் அன்பு தம்பி முத்துக்காமாச்சின்னு ஒரு தம்பி. அவங்க தான் அதை அமைக்கிறாங்க. வர்ற ஆளுகள் எல்லாம் அதில் இணைக்கிறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் அதில் பதிவு போடுவேன், சில கருத்துக்களை பேசுறது. இப்போ எல்லாருமா சேர்ந்து புரட்டாசி மாத்தையில 2019 அந்த விழாவை குன்றக்குடியில் ஏற்பாடு பண்றோம். ஒவ்வொருத்தரும் அவங்களும் காசு போட்டா 5000, 10,000, 2000, 3000 காசு சேருது. 2.25 லட்சம் ரூபா. சரி. அந்த விழாவை பெருசாக வச்சு குன்றக்குடி அடிகளார் அழைப்பு.
ஐயா வாழும் தெய்வமாக இருக்கிற ஐயா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் நல்லக்கண்ண ஐயாவை கூப்பிட்றோம். அடடா, உங்கள் பாராட்டு விழாவுக்கு. ஆமாம், ஏப்பா எவ்வளோ பெரிய விஷயம். ஐயாவுக்கு உடல்நல சரியில்லை, வர முடியலை. ம், இது பெரிய வேடிக்கை என்னன்னா, அவருக்கும் உடம்பு சரியில்லை. சரி. ஒரு வாரம் இருக்க குற்றக்குடி அடிகளாரும் அப்போலோவில் படுத்துருக்காங்க. ஓகே. ஐயாவுக்கும் உடம்பு சரியில்லை. சரி. இங்கேருந்து பத்திரிக்கை கொடுத்து போய் பார்க்க சொன்னவர்கிட்ட வர முடியலன்னு ஒரு காணொலியை பேசி அனுப்புகிறார். நல்லகண்ண ஐயா. ஆமாம், ஆ, கலைவேந்தர் கவிராஜ் அவருடைய பாராட்டு விழா வாழ்த்துகிறேன், ஆ. பல்லாண்டு வாழ்க, எனக்கு உடல்நிலை சரியில்லை, வர முடியும்னு பேசி அனுப்புகிறார். ஓகே. எல்லாம் எல்இடியில் ஒளிபரப்பணும். சரி. அவர் குரல் பதிவு. ம், அந்த அந்த விழாவில் எனக்கு விருது கொடுக்குறாங்க கலைவேந்தர்னு. அப்போ அன்று அடிகளார்ட்ட கேட்குற போது விருது என்ன பேர் வைக்கலான்னு கேட்குறேன். இல்லை நீங்களே தேர்வு செய்யுங்க, ஐயா கொடுக்க சொல்லுவோம்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகே. அந்த பேரை கலைவேந்தர்னு தேர்வு செய்து மரியாதைக்குரிய ராஜ்குமார் ஐயா, அன்னைக்கு வந்து உங்களோட படம் எடுத்தார். ஆமா ஆமா. அவர் பேராசிரியர், அவர் தான் அந்த பேரை தேர்வு பண்ணார். சரி. நிறைய அவர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பங்களிப்பு அவருக்கு. புரியுது புரியுது. நாளைக்கு கூட போகிற நிகழ்வெல்லாம் அவர் தான் வர்றார். புரியுது புரியுது. அதை கொண்டு போயாச்சு. அன்னைக்குன்னு பாருங்க 2 பேரும் வர முடியல. ம், முதல் நாள் வரைக்கும் அவர் வரல. சாயந்தரமாக இருந்து பேசுகிறோம். அதில் ஐயா திருநெல்வேலி வாசுதேவ நல்லூரை சேர்ந்த இங்கே இருக்காங்க பொறியாளர் சிவகுமார் ஐயா, பெரிய அதை நின்று நடத்தினவர். முதல் நாளே குடும்பத்தோடு வந்துட்டா குன்றக்குடி. சரி சரி. வந்திருந்து நடத்தினவங்க. அவங்க சைவ சமயத்திலேருந்து ஒரு 10,000 ரூபா தனியாக கொடுத்தாங்க. குடும்பத்தோடு வந்து எனக்கு பொன்னாட போத்தனா. எப்படி ஈர்க்கப்பட்ட நான் அவர்னா, 1947 நள்ளிரவு சுதந்திரம் கிடைச்சோன்னு விழாவை நடத்துறதுக்கு ராஜாசி இந்த பெரியவங்களாம் இருந்து யாரை கூப்பிடுறதுன்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் ஒரு மடாதிபதியை கூப்பிடுவோம்னாங்க. ஓகே. அதுலேயும் தமிழ்நாட்டில் திருவாவடுதுறை மடாதிபதியை கூப்பிடுறாங்க. சரிங்க. மடாதிபதிக்கு அன்னைக்கு காய்ச்சல். ஓஹோ. நேருகை விழாவுக்கு பிரதமர் ஆக்கி வைக்க போக முடியாமல் இவருக்கு காய்ச்சல். சரி. அப்போ யாரை போச்சோன்னா, மடாதிபதி திருவாவடுதுறை மடாதிபதியிலேருந்து கட்டளை தம்புரானையும் ஓதுவாரையும் அனுப்பி வச்சாங்க. ஓஹோ. இது வரலாறு. டெல்லிக்கு. ஆமா, ஒரே விமானத்துல செங்கோல் தங்கம் பிளாம் பூடிய செங்கோலோட போறாங்க. கட்டளை தம்புரானும் ஓதுவாரம் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போறாங்க. 1947. சரி. அங்க போறாங்க. அப்ப எத்தனையோ மாநிலம் இருக்கு, எத்தனையோ மொழியை பேசுனுங்கிறேன். இப்ப ஹிந்தி தான் பெருசுங்கிறேன். ஆனா அன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? சுத்தமான தேவாரம் தமிழ் பாட்டு பாடியது இந்திய அரசாங்கத்துல. அப்ப யார் பாடினா? கட்டளை தம்புரான் நேர்கையில் செங்கோல் கொடுக்கும்போது ஓதுவார் பாடிய பாட்டு வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசர நல்ல நல்ல இவை நல்ல நல்ல சனி பாம்பு 2 உடனே வருமா அந்த பாட்டு. மாநில அடியார் அரசாள்வது ஆணி நமதுன்னு பாடி முடிக்கிறாங்க. சரி. அப்படிப்பட்ட தமிழ் பாட்டு, தேவார பாட்டு, ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடலை பாடி நேரு பிரதமராரு. நேரு பிரதமர் கையில செங்கோல் கொடுக்கப்படுது. வரலாற்று சுதந்திரத்தை அன்னைக்கு மறுநாள். இது வரலாற்று சிறப்பு. இது எந்த பாட புத்தகத்திலையும் வரல. சரி. வராத அளவுக்கு யார் பண்ண வேலைன்னு நீங்க தான் கேள்வி கேட்கணும். மக்களாகிய நம்ம தான் கேள்வி கேட்கணும். ஏன் இது மூடி மறைக்கப்பட்டுச்சு? தமிழருடைய வரலாற்றை இல்லாம யார் செய்தது? பாட புத்தகத்தில் வச்சிருந்தா பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது சரி. அதானே நியாயம். அடிப்படை ஒரு நாட்டோட வளம் வகுப்பறையில் தீர்மானம். இவ்வளவு மொழிகள் இருக்கும்போது தமிழ் மொழியை தேர்வு செய்து ஏன் பாடினாங்க இருக்குல்ல. வள்ளலார் சொன்னார் பாருங்க, கருணை எல்லாம் ஆட்சிக்கு அடிக்க ஒழிகன்னு. ஆமா. அருள் நயந்த சன்மார்க்கர் ஆள்கன்கிறாரு. ஆமா, இருக்கணும்ல. அப்ப இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கேன் பாருங்க அப்பையில இருந்து. சரிதான். அப்படிப்பட்ட நேருகையில செங்கோல் கொடுக்கும்போது எப்படி கட்டளை தம்புரான் ஓதுவார் வந்து கொடுத்தாரோ, அதுபோல என்னுடைய விழா 2019 குன்றக்குடியில ஐயா அடிகளாறு பொன்னம்பல அடிகளார் வர முடியல. அந்த மடத்திலிருந்து ஓதுவாரும் கட்டளை தம்பிரான் வந்து என் கையில அந்த விருதை வழங்கி அந்த ஓதுவார் பாட்டு பாடினார் என்பது வரலாற்று சான்று. இதை செஞ்சிருவோம்னு முடிவு பண்ணது ஐயா திருநெல்வேலி வாசுதேவ நல்லூரை சேர்ந்த பொறியாளர் ஐயா சிவகுமார் ஐயா. வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதனால உங்க 2 பேருக்குமான நட்பு இறுகிடுச்சு. ஓ, எப்படி பாருங்க. இது இப்போ தொடர்ச்சி அந்த இறை அருள் வந்துகிட்டே இருந்தேன். நான் நம்புறேன் இந்த குன்றக்குடி சண்முகநாதனுடைய அருளால. நான் வேண்டாம் நிறுத்திடுவோம் விழாவை 2 பேரும் உடல்நிலை சரி வந்த பிறகு இன்னொரு நாள் வச்சுக்கோம்னு. அப்பதான் ஐயா சிவகுமார் ஐயா சொல்றா, நீங்க என்ன கதை சொன்னீங்க? நேரு கையில் செங்கோல் கொடுக்கும் போதே போக முடியல. நேரு பிரதமருக்கே செங்கோல் கொடுக்க அடியார் போக முடியாதனால தானே ஓதுவாரும் கட்டளை தம்புரான்னு போனாரு. அதே மாதிரி அவங்க கட்டளை தம்புரான்னு ஓதுவார் வரட்டும் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லி விழாவை நிறுத்தாம நடத்த வச்சவர் ஐயா சிவகுமார் ஐயா. அவர் சொன்னபடியே முதல் நாளே போய் அடிகளார்களை அந்த மடத்துக்கு போய் கேட்டோம். அவங்களும் நாங்கள் வர்றோம்னு ஒப்புதல் கொடுத்து அப்புறம் அதே மாதிரி முறைப்படி மேலதளத்தோட வந்து அந்த கட்டளை தம்புரான் வந்து என் கையில் விருது கொடுக்க ஓதுவார் அந்த மங்களமான அப்படி தேவார பாடல் பாடி பெறப்பட்ட அந்த பேர் தான் கலைவேந்தர். ஆஹா, இந்த கலைவேந்தர் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கு. ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அண்ணா. அது குன்றக்குடியில. ஆமா, அதனாலதான் அது இன்னைக்கு இவ்வளோ தூரம் நிலைச்சு நிக்குது.
இன்னைக்கு கலைவேந்தர் கவிராஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கம்பீரம் வந்து அது எல்லாம் இறைவனுடைய திருவருள். ஆமா, ஒரே வார்த்தை தான், எல்லா புகழும் முருகனுக்கே. புரியுது. என்னை கொண்டு போய் சேர்த்தது உங்களை போட ஊடகவியலாளர்கள். புரியுது. இப்போ நீங்க அண்ணன் ராவண அண்ணன் எல்லாரும் நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, எல்லாரும் கவனிக்கிறாங்க. அன்பு தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. புரியுது. அண்ணன் ஒரு நாரதரா நீங்க வந்து முத்தப்பா ஐயா எழுதி கொடுத்த பாடங்களை மனப்பாடம் செய்து மேடைகள்ல தோன்றி நீங்க நடிக்கிறீங்க. அது ஒரு புராண கதாபாத்திரம். அதுக்குள்ள முற்போக்கு கருத்துக்களை, தமிழ் தேசிய கருத்துக்களை, அதிலும் குறிப்பா தமிழ் இன உணர்வை, தமிழ் மொழி உணர்வை கொண்டுகிட்டு வந்தது தான் உங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய புரட்சியா நான் கருதுறேன். அதை எப்படின்னு அந்த எண்ணம் எப்படி எனக்கு ஏற்பட்ட சில வலி அப்படின்னா நெருக்கடி. இந்த அதிகார வர்க்கம் இருக்கு பாருங்க. ஆமா, தனக்கு என்ன வேணாலும் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல, நடக்குது இல்லை. சரி, பத்திரிகை நிருபர்கள் போனதை அடிச்சிட்டார்ல இப்போ 2 நாளைக்கு முன்னால திருப்பூர்ல சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, பத்திரிகைக்காரர்களுக்கே இவ்வளவு பிரச்சனைனா நம்ம மாதிரி ஆளுகளுக்கு எவ்வளவு பிரச்சனை? அதானே கேட்குறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த பத்திரிகையிலையும் வரலையே செய்தி. வரல. அது மாதிரி அந்தந்த இடத்துலயும் இந்த அடக்குமுறை இருக்கு, ஒடுக்குமுறை இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட நேரடியாவே நான். நீங்க பாதிக்கப்பட்டீங்க? ஆமா, அந்த பாதிப்பினுடைய விளைவுதான் என்னை தூண்ட செய்தது. சங்கரதாஸ் சுவாமிகள் எதுக்கு இந்த நாடகத்தை எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தேன். நாடகத்தை எழுதியதே சமஸ்கிருதமும் தெலுங்கும் கோலோச்சிய காலத்துல தமிழ் மேலோங்கணும்னு தான் எழுதினாரு. ஓஹோ. அடுத்தபடியா நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நாடகம் தொடங்கும் போது இந்த திரைமறைவுல பாடுவா. உங்க ஊர்ல நிறைய நாடகம் நடந்து பாடுவாங்க. அதுல நிறைய பாட்டு சமஸ்கிருதத்துல இருக்கும், தெலுங்குல இருக்கு, ஆனா தமிழ்ல இல்ல. ஆமா. ஆனா எல்லா மொழியும் தழுவி நேசிச்சவங்க, தப்பு இல்ல. ஆனா அதனுடைய வழி என்னன்னு உணராம போச்சே. சரிதான், சரிதான். அதாவது தஞ்சாவூர்ல திருவையாறுல இன்னைக்கும் திருவையாறு வைபவம்னு ஒன்று நடத்துறாங்கல்ல. அது தியாகராயர் கீர்த்தனைகள் வந்து பாடப்படுது. தெலுங்குல இருக்கு எல்லாமே. தெலுங்கே பாட மாட்டேன் தமிழை தவிரவனு இருந்தவர் ஐயா தியாகராஜ பாகம், எம்கேடி. ஏன் அவரை பத்தி போற்றல? புரியுது. மொழி பற்றோட இருந்தவர் தானே. புரியுது. தூக்கி பிடிச்சிருக்கணும் இந்த தமிழ் சமூகம். புரியுது. மும்மூர்த்திகள் எடுத்துக்கிட்டா அவங்க யாரார்? சீர்காழி மூவர்கள். இந்த தியாகராஜ கீர்த்தனை பாடுற தெலுங்கு கீர்த்தனை பாடினாரு. அவருக்கு 50, 60, 80 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவங்க. மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர் தமிழ்ல ராமாயணத்தை கீர்த்தனைகளா பாடினவர். இப்ப இவங்க 3 பேரும் இந்த உலகத்துக்கு தெரியலையே. அறிஞர்கள் தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கு மட்டும்தானே தெரியுது. இன்னைக்கும் திருவையாறு தெலுங்கு கீர்த்தனை எல்லாருக்கும் தெரியுது. புரியுது. இதை கொண்டாடுற நீங்க அவங்களையும் கொண்டாடிக்கணும்ல. அண்ணே, இந்த எம்கேடி வந்து தெலுங்குல பாடினதே இல்லையா? பாடவே இல்லை, பாட முடியாதுன்னு வருத்தவர். அந்த காலத்திலேயே கதாநாயகன், முதல் சூப்பர் ஸ்டார். ஆமா, ஆசாரியார்ல அவரு. ஆமா, மயிலாடுதுறையில் பிறந்தவர். மயிலாடுதுறை எம்கேங்கிறது அவங்க அப்பா பேரு தியாகராஜி. எப்படி பாருங்க, எம்கேடின்னு சுருக்கமாக வர்றது. நான் இதெல்லாம் மேடையில் பேசியிருக்கேன். நான் இந்த வரலாறுகளை தேட ஆரம்பிச்சேன். எப்படி தமிழர்கள் இந்த நாட்டுக்கு பட்ட பாடு அதெல்லாம் விட்டு பைசா பிரயோஜனம் இல்லாத எங்களை தூக்கி கொண்டாடி தர நியாயமாங்கிற மாதிரி எனக்குள்ள அது வந்துச்சு. அதை உண்டாக்குனது முருகன் தான் நான் நினைக்கிறேன், என்னை அறியாமலேயே. புரியுது. எந்த மேடையில் இருந்து முற்போக்கு எனக்கு இப்போ ஒரு 15 வருஷமா பேசுறேன். ஒரு அரசாங்கமான இல்லை, நான் இவரை தான் குறிப்பிட்டு பண்ண அப்படிலாம் இல்லை, பொதுவாக தான் பேசுறேன். புரியுது. பொதுவாக தமிழ் மொழி அப்படித்தான் பேசுறேன். புரியுது. இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் போது யாரா இருந்தாலும் கோபம் வருது இல்லைன்னு நினைச்சு பாருங்க. உயிரை துச்சமன மதிக்கிறேன். போட்டு தள்ளு, தான் வாழ்றதுக்கு போட்டு தள்ளு. ஓஹோ. நம்ம நாட்டிலே 2 இடங்கள்ல தான் அதிகமாக மழை பெய்யுது. ஒன்று சிறப்புஞ்சி, இன்னொன்று பவானி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியும். ஆமா. அப்போ அது ஏன் இன்னைக்கு கெட்டு போச்சு? பவானி, அது சரி, மேற்கு தொடர்ச்சி மலை வளங்கள் எல்லாம் போச்சு இல்லை. அப்புறம் மழை எப்படி வரும்? வேகத்தை அறுவடை பண்ற மரமே இல்லையே. புரியுது. உணவே பாருங்க, கண்ணு பார்த்தா மூளைக்கு போயிருது, அப்படியே அது சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அது ஆரோக்கியம் இருக்கான்னு யோசிக்கல, நம்மளும் யோசிக்கல, வாங்குறவங்களும் யோசிக்கல, விற்கிறவங்களும் யோசிக்கல. மொத்தம் காசு வரணும், நமக்கு திங்கணும். சரி, பசி தீருமானா பசி ஆற்றும், பசி தீராது. பசி அடக்கும், வராம அடுக்கும். ஆறுங்க இருக்குல்ல. ஆமா, பசி ஆறுறது இல்லை, அது பசி அடக்கிறது. ஓஹோ. அப்ப எவ்வளவு பெரிய தப்பு. இட்லி கடையை பார்த்தோம்னா மனம் நம்மளை இழுக்கும். இட்லி 2 இட்லி வைப்பேன், 4 சட்னி வைப்பேன். ஏன் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு சாப்பிட நல்லா இருக்கட்டுமேனு. ஆனாலும் அவனும் நினைக்கிறது மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி பசியை ஆற்றாது, பசியை அடக்கும். அப்ப கொஞ்ச நேரம் ஆனாலும் தண்ணியை குடிச்சுக்கிட்டாலும் உமிழ் நீரை குடிச்சுக்கிட்டாலும் போகலாம், செத்து போயிட மாட்டோம்ல. அது சரி. வீட்டுல போய் தானே சாப்பிட்டான். இன்னைக்கு எப்படி மாறி நிக்குது? அது சரி. எவ்வளவு பெரிய ஆபத்தான பயணமா இருக்குன்னு பாருங்க. புரியுது. இதெல்லாம் யார் சொல்லுவா? உங்களை போன்ற கலைஞர்கள் சொல்லும் போதுதான் மக்கள் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கு. நாடக கலைஞர்கள் வந்துட்டார், இவர் பெரிய இவர் சொல்லித்தான் இப்ப நாட்டை திருத்த போறாங்க. அந்த 2 பாட்டு போகாம இது தேவை அப்படி சொல்றவங்களும் உண்டு. சக கலைஞர்கள். ஆமா.
எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த குணம்னு ஒன்று இருக்குல்ல, அது சரி சரி. அவ்வளோதான். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவர்தம் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். புரியுது. உங்களோடு நடிக்க மாட்டேன், இவர் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பேசுவார், புராணத்துக்கு வெளியில் பேசுவார் அப்படின்னு மருத்துவர்கள் இருக்காங்களாண்ணே? நிறைய இருக்கா, மருத்துவங்க இருக்காங்க, பேசக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, சொல்லிக்கிட்டு தவிர்க்க முடியாத சூழலில் இருக்காங்க, இல்லை எப்படியாவது தடுத்துடலாமான்னு திட்டம் போடுறவங்களும் உண்டு. பல வழிகள் இருக்குன்னே. அது சரி சரி. அதுக்கு மேலே என் செயலாவது யாதொன்றும் இல்லை. புரியுது. நான் இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவன். புரியுது. அதனால முருகன் பார்த்துப்பார். புரியுது. ஒரு நாள் தேதி உங்களை வாங்க முடியலையே? ஆமாம், அது என்னமோ முருகனுடைய திருவருள் நிறைய போய்கிட்டே இருக்கு. சரி, எல்லாம் நன்மைக்கு. அடுத்து தொடர்ந்து தேதிகள் போய்கிட்டே இருக்கு. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. நீங்க ஒரு மூத்த கலைஞர், இன்னைக்கு இந்த இளைய கலைஞர்களா வந்து வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மிக முக்கியமா சொல்றது, நாடக உலகத்துல நேரத்தை கடைபிடிங்க. சரி. தொழிலை மதிங்கள். சரி. தமிழ்ல பேச முழுமையா பழகுங்க. அந்த தமிழ் உங்களை வாழ வைக்கும். அதை விட நேரத்தை நீங்க மதிச்சீங்கன்னா நேர காலம் உங்களை மதிக்கும். காலத்துக்கு மிக வலிமை உண்டு. நேர காலத்தை மதிக்காதவர்களை நேர காலம் ஒரு நாளும் மதிக்காது. நீங்க மதிக்கலைன்னா உங்களை யாரும் மதிக்காது. அப்ப தொழில்ல ரொம்ப கவனம் செலுத்தி நேரத்தை கடைபிடித்து மக்களுக்கு நல்லதை விதைங்க, நல்லதை அறுவடை செய்யலாம். தமிழ் உச்சரிப்பு மிக முக்கியம். தமிழ் மொழி வாழும். புரியுது. மேடையில வந்து நீங்க சொல்லுகிற கருத்துக்கள், நீங்க பேச்சுக்கள், அதெல்லாமே வந்து பயங்கர புரட்சிகரமா இருக்கு, நல்லா இருக்கு. மேடைக்கு பின்னாடி அதே மாதிரி தான் இருக்கு. அங்க என்னென்ன பேசுறோன்னா அதை பூரா கடைபிடிக்கிறேன். சரி. அதை நான் ஊருக்கு சொல்லிட்டு நான் கடைபிடிக்காம இல்லை. மாமிசம் சாப்பிட்றது இல்லை. சரி. மது இல்லை. சரி. புகைப்பழக்கம் இல்லை. சரி. இதெல்லாம் ஒரு குருநாதர் எனக்கு உணர்த்திய விதம் எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய திருவருள். ஓகே. 11 வருஷத்துக்கு மேல ஆச்சு இதெல்லாம் மறுத்து. சரி. அதுபடி நடக்கிறேன். நேரத்தை கடைபிடிக்கணுமா, 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கணும்னா 9:50க்கெல்லாம் நான் தயார் பண்ணுவேன். என்னை 6 மணிக்கு அமைப்பாளர் வர சொன்னார்னா 5:50க்கு அங்கே இருப்பேன். சரி. என்னால் காலதாமதம் யாருக்கு ஆனதும் இல்லை, ஆக விட்டதும் இல்லை. அதுக்கெல்லாம் வழிநடத்தி முருகன் என்னை காப்பாற்றுறார். புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து வேற ஏதோ ஒரு வேலையாக வந்திருந்த போது கூட என்னுடைய அழைப்பை வந்து ஏற்று எனக்கு ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. இன்னும் 7 ஜென்மத்துக்கு பிறவி ஒன்று இருக்குன்னு சைவ சமயம் எல்லா மதங்களும் சொல்லுது. சரி. நம்புறவங்களுக்கு சொல்கிறேன். சரி. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் தமிழனாகவே பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி. இந்த தமிழுக்கு தொண்டாற்றணும்னே ஆசைப்பட்றேன். சரி. இந்த உலகமெல்லாம் பறந்து வாழும் என் அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் இதன் வாயிலாக பெரிய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடர்ந்து வரணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நன்றி. வணக்கம். வணக்கம் அண்ணா.